Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. (26, 3, 25). ஸோ லாஸ்ட்டு நமக்கு வந்த ரிசல்ட் என்ன? 0-16 நேற்று கிடச்சிது. 0-16 கூட்டினீங்கன்னா 0 + 1 + 6 மற்றி கூட்டினா 7. இங்கே பாருங்கள், போன வீக்கில் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 8 போச்சு. இப்போ இது பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே அதனால் அதுக்கு பக்கத்தில் இங்கே இன்றைக்கி நேற்று 0-16 பார்த்தீங்களா? எங்கெங்கெல்லாம் நம்பர் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் 1 வீக்கு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வின்னிங் கிடச்சிடும். அப்போ நீங்கள் சார்ட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன, இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு 8, 7, 6 போயிடுச்சு. அப்போ இங்கே 5 போக போகுது. இப்போ அங்கே 5ல் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியணும்னா உங்கள்கிட்ட அந்த சார்ட் இருக்கணும். ஸோ சார்ட் வேணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees, 1000 ரூபா விரும்புங்க, சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த சார்ட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 27 டோட்டல் வரும். இதுக்குள்ளே தான் நம்பர் எல்லாமே வரும். அதுவும் பாருங்கள், ஒரு இடத்துல அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில். ஸோ வேணால் நான் சொல்கிறது நீங்கள் நம்பலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது இந்த பக்கத்துலேயே. இந்த க்ரீன்லாம் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. போன மந்த் கலர் எல்லோவில் போன மந்த் ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின மந்த் ரெட்டில் வந்து ஜனவரி மாதம் ரிசல்ட்டு. எல்லாமே அடித்த நம்பருக்கு பக்கத்தில் அடிச்சிட்ருக்கும். அதனால் அடிக்கிற நம்பர் எங்கே அடிக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வின்னிங். இன்னும் இங்கெல்லாம் போகவே இல்லை, கை வைக்காமே இருக்குது. அதை நீங்கள் குரூப்பில் போய் எடுக்கலாம். குரூப்பில் மொத்தம் 0 to 27 பிரித்து செட்டு 3 பிரிச்சுருக்கோம். இன்னும் ஒவ்வொன்று தனித்தனியாக. எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து குரூப்னா என்ன? எக்ஸாம்பிள் ஒரு குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஒரு குரூப்பு நம்ம சொல்கிறோம்ல, ஸ்கூல், காலேஜஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ். ஏ கிளாஸ்னால் ஏ கிளாஸில் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பி கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குரூப்பில் இப்போ இந்த 0ங்கிற குரூப்பில் 0ல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 10ல் கொஞ்சம் பேர், 20ல் கொஞ்சம் பேர், 3 பேர் சேர்ந்தது தான் அந்த 0 குரூப்பு. இப்போ 10ல் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் கிட்ட வரும். இது இருக்கிறது 10. 20 20ல் இருக்கிற நம்பர், இதில் ஒரு 7 பேர் 8 பேர் வருவாங்க. அப்படி இப்போ 1வது குரூப் இப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி குரூப்பை சூஸ் பண்ணி ஆடலாம். 1 சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு குரூப்பில் 1, 11, 21, 2னா 2, 12, 22, 3னா 3, 13, 23 இப்படி தனித்தனி ஸ்ப்ளிட்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த மந்தில் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 0 குரூப்பில் நமக்கு 10 வந்துருக்குது 2 டைம். போன மந்த் 20 போச்சு, அதனால் இந்த மந்த் 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன போகுது 20 போகலாம், இல்லை 10 போகலாம், இல்லை 0ன்னு போகலாம். 0 ஆனால் ரேரு. இப்போ நெக்ஸ்ட் திரும்ப 10 போனால் எங்கே வரும்? இங்கே அடிச்சிருக்கு, இங்கே ஒரு க்ரீன் அடிச்சிருக்கனால இங்கே சென்டரில் இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம், இங்கே. அப்போ இந்த நம்பர் தெரியும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுவீங்க, அந்த நம்பரோட இந்த நம்பர் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங். இதில் பர்ஃபெக்டாக 3 டிஜிட் மிஷினில் என்ன நம்பர் கொடுக்க போதோ அது அப்படியே இருக்குது. என்ன அதை நம்ம மாற்றி மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 0-16ன்னு அடித்த ரிசல்ட்டு இங்கே வந்து மிஷினில் ரிவர்ஸில் இதில் நம்பர் ரிவர்ஸில் இருக்கும், 632 இருக்கும். அதை அப்படியே திருப்பி வச்சா முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒன்றா இந்த மந்த் கலரை பார்த்துக்குங்க, எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அது பக்கத்தில் என்ன வரப்போகுதுன்னு அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே 2க்கு போனோம்னா 2, 12, 22. 2ல் பாருங்கள், 2, 12 அடிச்சிருச்சு, ஒரு 22. நெக்ஸ்ட்டு 2 போகலாம், இல்லை 22 போகலாம். அது மாதிரி 3ல் போனீங்கன்னா 3ல் பாருங்கள் 13, 23. நெக்ஸ்ட் இன்னொரு அது போன மந்த்து அதுக்கு முந்தின மந்த்து வந்திருக்கு. அப்போ இந்த மந்த்து ஒரு 3 கூட வரல, 13 வரல, 23 வரல. இப்போ 3லாம் அடிச்சிச்சுன்னா அப்படியே பக்கத்தில் கவர் ஆகிட்டு வரும்.
இந்த நம்பர் தெரியும்னா உங்கள்கிட்ட அந்த சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விரும்புங்க ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன். பே பண்ணுறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே இந்த சார்ட் அனுப்பி விட்ருவேன். அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் நான் சொல்லிடுவேன். இல்லை எனக்கு ஃபாலோயிங் நம்பர் வேணுங்கிறாங்க. இதில் நான் குறிப்பிட்ட நம்பர் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி அதை எடுத்து கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள, அது பக்கத்தில் அதை ஜாயினை டச் பண்ணி அதில் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம். 199 and 99 சம்திங். அதை பே பண்ணுறவங்களுக்கு அதில் பேர் எனக்கு வந்துடும் யாருன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லி ஒன்று நான் பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். ஸோ விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார்ட் வேணுங்கிற சார்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.